நிறைய விஷயங்கள் வந்து ஒன்று புரிதல் இல்லை அறகுறையாக புரிஞ்சுக்கிறது. இதுதான் பல பிரச்சனைக்கு காரணங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது மாதிரி தான் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் சிஷ்ய புள்ள இருந்தான். ஓகே, அவன் அறகுறையாக கேட்டுட்டு போய் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இது மாதிரி நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தா பொண்டாட்டி காலம் வந்துனா கூட தானே பணம் வருன்றாங்க, அதுக்காக நான் செய்ய விட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதை அவன் என் சிஷ்ய புள்ள எப்படி புரிஞ்சினான்னு தெரில. அவன் ஒரு வாரம் கழித்து வந்து, ஆனால் அன்றைக்கி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களா, அதுபடி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேண்ணா, எதுவும் மாற்றம் தெரியல. நான் என்னடா நான் பேசியிருந்தேன், நீ என்னடா செஞ்சீங்கிறேன்னு. அதான் சொன்னீங்களே பொண்டாட்டி கால் அழுத்த சொல்லி, இது மாதிரி ஒரு வாரமாக காலில் பொண்டாட்டி கால் அழுத்தின்னு தான் இருக்கிறேன், எதுவும் ஃபினான்ஷியல் எதுவும் பணம்லாம் வரல. நான் திட்டினேன். ஏன்டா இப்படி அறகுறையாக புரிஞ்சுக்கிறீங்க? நான் என்ன சொன்னேன்னா, பொண்டாட்டி புருஷங்கால அழுத்தினா பணம் வரும்னு சொன்னேன், நீ ஏன் அப்படின்ன? நோ, நடக்கிற வேலையை பாருண்ணா. ஏதோ நீ சொன்ன உடனே அதுக்காக ஒரு வாரமாக பொண்டாட்டி கால் அழுத்தினா சரி, எக்ஸ்ட்ரா மாமியார் கால் அழுத்தினா பணம் வருமானு கேட்க வந்தால் நடக்கிற கதியை பாருண்ணா அப்படின்னு